Good morning, students. Welcome to Extended Mathematics. Today's topic exercise 4.1, part 4. Yes, students, exercise 4.1 பார்த்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு 9th sumல இருந்து பார்க்கலாம். A number is increased by 25% and then decreased by 20%. Find the percentage change in that number. அதாவது ஒரு நம்பரை 25% அதிகரிக்கிறோம், திரும்பவும் 20% குறைக்கிறோம். அதுல ஏற்பட்டிருக்கிற அந்த சதவீத மாற்றத்தை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இங்க பாத்தீங்கன்னா அந்த நம்பர் லெட் நம்பர் பி எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் என்ன செய்ய போறோம்னா 25% இன்க்ரீஸ் பண்ண போறோம். அப்படி இன்க்ரீஸ் பண்ணும் பொழுது எக்ஸ்ன்ற அந்த நம்பர் எடுத்துக்கிறோம். ஸோ அதுல 25%. ஸோ பிளஸ் இன்க்ரீஸ் அப்படிங்கும் போது நம்ம பிளஸ் போட்டுக்கணும். பிளஸ் 25% ஆஃப் எக்ஸ். அது எப்படி எழுதலாம்? 25 டிவைடட் பை 100 இன்டு எக்ஸ்ன்னு எழுதலாம். ஸோ அப்படி எழுதும் பொழுது இங்க நம்ம கேன்சல் பண்ணலாம். கேன்சல் பண்ணோம்னா 25 1 டைம் 4 டைம்ஸ் 25 வந்து 100. இப்போ நமக்கு என்ன வரும்னா 1/4ன்னு வரும். ஸோ 1 இன்டு எக்ஸ் எக்ஸ் டிவைடட் பை 4. இங்கே ஆல்ரெடி எக்ஸ் இருக்கு. ஸோ எக்ஸ் பிளஸ் எக்ஸ் டிவைடட் பை 4 கிடைக்கும். இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுக்கலாம். இங்க வந்து டினாமினேட்டர் 1 இருக்கும். ஸோ 1க்கு 4க்கும் எல்சிஎம் எடுத்தா 4 தான் வரும். அப்போ இங்க நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் 4ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 4x கிடைக்கும். அதே போல டினாமினேட்டர்ல 4 வரும். இங்க 4 வந்து ரெண்டு காமனா இருக்கனால 4 போட்டுக்கலாம். இங்க பிளஸ் எக்ஸ் போட்டுக்காங்க. இப்போ 4x பிளஸ் எக்ஸ் வந்து நமக்கு 5x கிடைக்கும். ஸோ 5x டிவைடட் பை 4. இப்போ 25% இன்க்ரீஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா 5x டிவைடட் பை 4 கிடைச்சிருக்கு. ஸோ அடுத்து என்ன பண்ண போறோம்னா செகண்ட் இட் இஸ் டிக்ரீஸ்ட் பை 20%. அப்போ இந்த வேல்யூல இருந்து நம்ம 20% டிக்ரீஸ் பண்றோம் திரும்பவும். இப்போ 5x divided by 4 minus 20% of 5x divided by 4 நம்ம மைனஸ் பண்ண போறோம். அப்போ 20/100 into 5x by 4 it is equal to, இதை கேன்சல் பண்ணிடலாம். 0க்கும் 0க்கும் கேன்சல் பண்ணிடலாம். அடுத்து 1 2s are 2, 5 2s are 10. 5க்கும் 5க்கும் கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் பண்ணிட்டா 1x by 4 மட்டும்தான் இருக்கும். ஸோ 5x by 4 minus x by 4. இப்போ இங்க பாத்தீங்கன்னா 5xல இருந்து x மைனஸ் பண்ணா நமக்கு 4x கிடைக்கும். டினாமினேட்டர்ல 4 வந்து காமனா இருக்கு. இப்போ இதை 4க்கும் 4க்கும் கேன்சல் பண்ணிடலாம். பாத்தீங்கன்னா x மட்டும்தான் கிடைக்கும். இப்போ நம்ம எடுத்துக்கிட்ட நம்பர் என்ன? x. நமக்கு கிடைச்சிருக்கிறது என்ன? இன்க்ரீஸ் பண்ணி டிக்ரீஸ் பண்ண பின்னாடியும் நமக்கு எக்ஸ் தான் கிடைச்சிருக்கு. அப்போ ஏதாவது மாற்றம் இருக்குதா? எந்த மாற்றமும் இல்லை, எந்த சேஞ்சும் கிடையாது. அதாவது 100 ரூபாய் இப்ப 100 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 100ல நம்ம இப்ப 25% இன்க்ரீஸ் பண்ணிட்டு திரும்பவும் 20% அந்த வேல்யூல இருந்து டிக்ரீஸ் பண்ணோம்னா நமக்கு திரும்பவும் 100 தான் கிடைக்குது அப்படின்னா அதுல எந்த மாற்றமும் இல்லை. அதுக்கு பர்சன்டேஜ் சேஞ்ச் என்ன இருக்குன்னா எதுவுமே இருக்காது. ஸோ நோ சேஞ்ச் இன் பர்சன்டேஜ், சதவீதத்தில் மாற்றம் இல்லை. 10th sum, the ratio of boys and girls in a class is 5:3. If 16% of boys and 8% of girls failed in an examination, then find the percentage of passed students. அதாவது ஒரு கிளாஸ்ல 5:3 ரேஷியோல பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் இருக்காங்க. ஒரு எக்ஸாம்ல 16% ஆஃப் பாய்ஸும் 8% ஆஃப் கேர்ள்ஸும் ஃபெயில் ஆயிட்டாங்க அப்படின்னா எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரிமைனிங் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் ஆகிருப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அந்த பாஸ் பர்சன்டேஜை நாம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்கு இருக்கிற அந்த ரேஷியோ வந்து 5:3 ரேஷியோல இருக்கிறாங்க. ஸோ டோட்டல் வந்து நமக்கு 8 கிடைக்குது. இப்போ இந்த ஃபெயில்டான பாய்ஸை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா 16% ஆஃப் 5/8 அப்படின்னு எடுத்துக்கணும். ஸோ அந்த பாய்ஸ் வந்து டோட்டல் பார்ட் வந்து 8, அதுல வந்து 5 பார்ட்ஸ் வந்து பாய்ஸ் இருக்கிறாங்க. அப்போ அதை வந்து நம்ம 5/8 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ 16% ஆஃப் 5/8. ஸோ 16% எப்படி எழுதலாம்? 16/100 into 5/8 எடுத்துக்கலாம். ஸோ இதை இப்போ கேன்சல் பண்ணோம்னா 1 8s are 8, 2 8s are 16. அடுத்து 5க்கும் 100க்கும் கேன்சல் பண்ணா 1 5s are 5, 2 5s are 10, 0 போட்டுக்கிட்டீங்கன்னா 20. திரும்பவும் இதை கேன்சல் பண்ணலாம். 1 2s are 2, 10 2s are 20.
இப்போ 1/10 கிடைக்கும். இதை நாம நியூமரேட்டர் டினாமினேட்டரையும் 10ஆல மல்டிப்ளை பண்ணிக்காங்க. ஸோ அப்படி மல்டிப்ளை பண்ணும் பொழுது நமக்கு 10/100 அப்படின்னு கிடைக்கும். அப்படி மல்டிப்ளை பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி வந்து சம்ல ஆட் பண்ண ஈஸியா இருக்கும். அதனால இங்க நியூமரேட்டர் டினாமினேட்டரையும் நான் 10ஆல மல்டிப்ளை பண்ணிக்கிட்டேன். அப்போ 10/100 கிடைக்குது. அடுத்து கேர்ள்ஸோட ஃபெயில்டு எத்தனை அப்படின்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ கேர்ள்ஸ் ஃபெயில்டு இஸ் ஈக்குவல் டு 8% ஆஃப் 3/8. அதாவது இந்த கேர்ள்ஸோட பார்ட் பாத்தீங்கன்னா டோட்டல் பார்ட்ல 3 இருக்கிறாங்க. அப்போ 3/8 அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். அப்போ 8% 8/100 into 3/8 எடுத்துக்கலாம். 8க்கு 8க்கும் கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் பண்ணிட்டா நமக்கு 3/100 கிடைக்கும். இப்போ டோட்டல் ஃபெயில்டு அப்படின்னும் பொழுது இது ரெண்டையும் ஆட் பண்றோம். 10/100 பிளஸ் 3/100 நம்ம ஆட் பண்ணா 10 plus 3 13 கிடைக்கும். டினாமினேட்டர் வந்து 100 இருக்கு. ஸோ இப்போ 13/100 தான் அவங்க டோட்டலா ஃபெயில்ட் ஆன ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இதுல எத்தனை பேர் பாஸ் ஆயிருக்காங்க அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா இதுல 100ல இருந்து இதை மைனஸ் பண்ணணும். அப்போ 100 minus 13 divided by 100 வரும். இப்போ 100ல இருந்து 13 மைனஸ் பண்ணா 87 divided by 100 கிடைக்கும். இப்போ இதுல பாஸ் பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா 87 divided by 100 into 100ன்னு வரும். இதுல 100 கேன்சல் பண்ணிருங்க. அதுக்கு பர்சன்டேஜ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னாவே இன்ட்டு 100 போடணும். ஸோ 100 போடும் பொழுது நமக்கு 100 கேன்சல் ஆயிரும். ஸோ 87% மட்டும் இருக்கும். ஸோ 87% தான் பாஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸோட பர்சன்டேஜ். அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் 11th சம் பாருங்க. 12% ஆஃப் 250 லிட்டர் இஸ் த சேம் அஸ் டேஷ் ஆஃப் 150 லிட்டர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது 250 லிட்டரோட 12% வந்து 150 லிட்டரோட எந்த பர்சன்டேஜுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இப்போ இதை நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்னா அந்த தெரியாத அந்த வேல்யூவை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா இந்த பர்சன்டேஜ் வேல்யூவை எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அதாவது 12% ஆஃப் 250 12/100 into 250 எழுதலாம். இட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பர்சன்டேஜ் ஆஃப் 150. இப்போ x/100 into 150. இப்போ எக்ஸோட வேல்யூ தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். எக்ஸ் அப்படியே வச்சுக்கிட்டு ரிமைனிங் இருக்கிற வேல்யூஸ்லாம் நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டுட்டு போகலாம். அப்படி கொண்டுட்டு போகும்போது கண்டிப்பா 100க்கு 100க்கும் கேன்சல் ஆயிரும். ஸோ இங்கேயே அதை நம்ம கேன்சல் பண்ணிடலாம். ரிமைனிங் பார்த்தீங்கன்னா 150 தான் இருக்கும். ஸோ 150 டினாமினேட்டருக்கு போயிடும். ஸோ 12 into 250 divided by 150 வரும். இப்போ இதை நம்ம கேன்சல் பண்ணலாம். 0க்கும் கேன்சல் பண்ணிடலாம். அடுத்தது இங்க பாத்தீங்கன்னா 12 இருக்கு. 12க்கு 15க்கு கேன்சல் பண்ணலாம். 4 3s are 12. 3 டேபிள்ல கேன்சல் பண்ணுங்க. அடுத்து 5 3s are 15. அடுத்து 5க்கும் 25க்கும் கேன்சல் பண்ணலாம். 1 5s are 5. 5 5s are 25. So 4 5s are 20. So x ஓட வேல்யூ வந்து 20%. இப்போ ஆன்சர் வந்து C. 12th sum, if 3 candidates A, B and C in a school election got 153, 245 and 102 votes respectively, then the percentage of votes got by the winner is dash. அதாவது ஒரு ஸ்கூல் எலெக்ஷன்ல 3 கேண்டிடேட்ஸ் இருக்கிறாங்க. அதுல வந்து ஃபர்ஸ்ட் கேண்டிடேட் வந்து 153 votes வாங்குறாங்க. செகண்ட் கேண்டிடேட் வந்து 245 votes வாங்குறாங்க. தேர்ட் இருக்கிற அந்த கேண்டிடேட் வந்து 1 or 2 votes அவங்க வாங்குறாங்க. இப்போ இதுல என்ன கேட்டிருக்காங்கன்னா அந்த வின்னரோட பர்சன்டேஜ் என்ன, அந்த ஓட் வாங்கின பர்சன்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு நம்ம டோட்டல் ஓட் எவ்வளவுன்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இந்த 3 வேல்யூஸும் நம்ம ஆட் பண்ணும் பொழுது நமக்கு 500 கிடைக்குது. ஸோ இதுல வின்னர் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த 245 தான் வின்னர். இவரு தான் அதிக ஓட்டு வாங்கியிருக்கிறாரு. ஸோ இவரோட பர்சன்டேஜ் தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா பர்சன்டேஜ் ஆஃப் votes for winner is equal to number of votes that winner got divided by total votes into 100. இப்போ இந்த வின்னர் வாங்கின ஓட்டு வந்து 245, டோட்டல் ஓட்டு நமக்கு 500 இருக்கு. ஸோ இதோட பர்சன்டேஜ் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு இன்ட்டு 100 போடணும். இப்போ இதை கேன்சல் பண்ணலாம். ஸோ 0க்கும் 20 இங்கேயும் 20 கேன்சல் ஆயிரும். அடுத்தது 5 டேபிள்ல இது ரெண்டையும் கேன்சல் பண்ணலாம். 1 5s are 5, 4 5s are 20, ரிமைண்டர் 4 இருக்கும். ஸோ 45, 9 5s are 45. இப்போ 49%. அப்போ 49% தான் இந்த வின்னர் வாங்கின
அந்த ஓட்டோட பர்சன்டேஜ். ஆன்சர் வந்து பி. 13th sum. 15% of 25% of 10,000 is equal to dash அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த 25% of 10,000 ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு திரும்பவும் அந்த வேல்யூல இருந்து 15% நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து 25% of 10,000 எப்படி எழுதலாம்னா 25 by 100 into 10,000 அப்படின்னு எழுதலாம். இந்த 20க்கும் இந்த 20க்கும் கேன்சல் பண்ணிட்டா 25 into 100 வரும். ஸோ 25 into 100 2500 நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த 2500க்கு நம்ம 15% ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ 15 by 100 into 2500. இப்போ இதுல பாத்தீங்கன்னா 2 0 இருக்கு, இங்க 2 0 இருக்கு, கேன்சல் பண்ணிடலாம். ஸோ 15 into 25 நமக்கு 375 கிடைக்கும். ஸோ ஆன்சர் பாத்தீங்கன்னா ஏ. 14th sum. When 60 is subtracted from 60% of a number to give 60, the number is dash அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா அந்த நம்பர் ஒரு நம்பர் இருக்கு எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஸோ அதுல 60% இருந்து 60ய மைனஸ் பண்ணா நமக்கு 60 கிடைக்குது. ஸோ அந்த நம்பர் 60% of 60% of x எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா 60 by 100 into xன்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த நம்பர்ல இருந்து நம்ம 60ய மைனஸ் பண்றோம். ஸோ மைனஸ் பண்ணும்பொழுது நமக்கு 60 கிடைக்குது. ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு 60. அப்போ 60% ஆஃப் எக்ஸ்ல இருந்து 60ய மைனஸ் பண்ணும்பொழுது நமக்கு 60 கிடைக்குது. இதை இப்படி எழுதிட்டோம். இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னா இந்த 60ய நம்ம ரைட் ஹேண்ட் சைடு கொண்டுட்டு போலாம். கொண்டுட்டு போனா இந்த பிளஸ் மைனஸ் வந்து பிளஸ்ஸா மாறிடும். அப்போ 60 plus 60 நமக்கு 120 கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் இந்த எக்ஸ் அப்படியே வச்சுக்கிட்டு இந்த 60 by 100 நம்ம ரைட் ஹேண்ட் சைடு கொண்டுட்டு போகலாம். கொண்டுட்டு போகும் பொழுது 120 into 100 divided by 60 கிடைக்கும். ஸோ 0க்கும் கேன்சல் பண்ணிட்டோம்னா 12 by 6 இருக்கும். அடுத்தது 1 6 are 6, 2 6 are 12 கிடைக்கும். ஸோ 2 into 100 200. அப்போ அந்த நம்பர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 200. இப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. 15th sum. If 48% of 48 is equal to 64% of x, then x is dash அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா 48% of 48 அப்படின்னா அதை நம்ம எப்படி எழுதலாம்? 48 divided by 100 into 48 எழுதலாம். இது எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா 64% of xக்கு ஈக்குவலா இருக்கு. அதை எப்படி எழுதலாம்? 64 divided by 100 into xன்னு எழுதலாம். இப்போ இந்த எக்ஸோட வேல்யூவை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இதுல பாத்தீங்கன்னா இந்த எக்ஸ் அப்படியே வச்சுக்கலாம். வச்சுட்டு இதை நம்ம ரைட் ஹேண்ட் சைடு கொண்டுட்டு போறோம். கொண்டு போகும்பொழுது இந்த 100க்கு ஆல்ரெடி கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் ஆயிரும். இங்கேயே ரிமைனிங் பாத்தீங்கன்னா 64 மட்டும் இருக்கு. அப்போ இது டினாமினேட்டருக்கு போயிடும். அப்போ 48 into 48 divided by 64 வரும். இப்போ நாம இதை கேன்சல் பண்ணலாம். 6 8s are 48, 8 8s are 64. இப்போ திரும்பவும் கேன்சல் பண்ணலாம். 1 8s are 8, 6 8s are 48. அப்போ 6 into 6 நமக்கு 36. இப்போ எக்ஸோட வேல்யூ வந்து நமக்கு 36 கிடைச்சு. ஆப்ஷன் வந்து டி. Thank you students. Have a wonderful day.